ஆந்திர மாநிலத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 24,000 கடத்தல் மதுபாட்டில்களை ரோட் ரோலர் ஏற்றி அழிக்க முயன்ற போது போலீசார் முன்னிலையிலேயே குடிமகன்கள் மதுபாட்டில்களை எடுத்துக்கொண்டு ஓடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடத்தல் மதுபாட்டில்களையே கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ரேஷன் கடைக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்தில் அதிகாலையிலேயே சாரையாக கூட்டம் கூடுகிறது என்றால் அது டாஸ்மாகில் தான். வாட்டர் மதுவுக்காக கடைக்கு வெளியே கூட்டணி அமைத்து 90 ரூபாய் ஷேர் பிரித்து 2 கட்டிங்காக வாங்கி குடிக்கும் குடிமகன்கள். தங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே கொத்து கொத்தாக மது பாட்டில்கள் உடைக்கப்படுவதைக் கண்டு நொந்து போன காட்சிகள் தான் இவை. நெஞ்சை பிளக்கும் அந்த காட்சிகளை காண சகிக்காத குடிமகன்கள் போலீசார் கண் முன்னாலேயே சட்டத்தை மீறி செய்த காரியம் என்ன? வாட்டருக்கு 10 ரூபாய் அதிகமாக கேட்டாலும் அந்த விதி மீறலை எதிர்த்து கேள்வி கேட்காமல் கேட்கின்ற காசை கொடுத்துவிட்டு இன்று குடித்தால் போதும் என தினசரி கடமையை சரிவர ஆற்றும் கன்சிஸ்டன்சி குடிகாரர்கள்தான் இவர்கள். மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்பதை பொறுப்பாக படித்து பார்த்துவிட்டு பொறுப்பில்லாமல் குடிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பவர்கள். இப்படிப்பட்ட நபர்களுக்கு முன்னே ஆந்திர போலீஸ் செய்த அந்த காரியம்தான் அவர்களை எல்லை மீற வைத்துள்ளது. ஆந்திராவில் ஏற்கனவே மது அதிக விலைக்கு விற்கப்படுவதால் அண்டை மாநிலம் பக்கம் தங்கள் பார்வையை திருப்பி உள்ளனர் அங்கிருக்கும் குடிமகன்கள். இதனால் மது கடத்தலை பலரும் ஒரு பிசினஸாகவே எடுத்து செய்ய ஆரம்பித்து விட்டனர். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தெலுங்கானாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 24,000 கடத்தல் மது பாட்டில்களை ஆந்திர போலீசார் கையும் களவுமாக பிடித்து வைத்திருந்தனர். குண்டூர் மாவட்ட போலீசார் அவற்றை ரோடு ரோலர் ஏற்றி அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போதுதான் அங்கிருக்கும் குடிமகன்கள் கொதித்து போனார்கள். அவர்களை பொருட்படுத்தாத போலீசார் பொதுமக்கள் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான மது பாட்டில்களை அழகாக அடுக்கி வைத்து அதன் மீது ரோடு ரோலரை ஏற்றி அழித்தனர். ஒரே நேரத்தில் அனைத்து பிராண்ட் மது பாட்டில்களும் சல்லியாக உடைந்து மது ஆறாக தெரித்து ஓடியதை பார்த்து வெதும்பிய குடிமகன்கள் சற்று நேரத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் கூட்டத்திற்குள் இருந்து முண்டி அடித்துக் கொண்டு வந்துள்ளனர். போலீசார் சுதாரிப்பதற்குள் ஆளுக்கொரு மது பாட்டில்களாக எடுத்து அடிமடையில் சொருகிக் கொண்டு அப்பீட்டானார்கள். மது பாட்டில்களை போலீசார் கண் முன்னாலேயே கடத்திய குடிமகன்களை போலீசார் துரத்தி சென்றும் எந்த பயனும் கிடைக்கவில்லை. போனதுதான் என முடிவுக்கு வந்த போலீசார் இருப்பதையாவது அழித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்து மற்ற பாட்டில்களை 4 அடுக்கு பாதுகாப்புக்கு நடுவே உடைத்தெறிந்தனர்.